கிருபையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. நம்முடைய தியானத்துக்காக பிரசங்க புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது, ஒரு பாவம் செய்யாமல் நீதிமான் ஒருவனாக இல்லை என்று அந்த வசனம் சொல்லுது. ஒரு பாவம் செய்யாமல் நீதிமான் ஒருவனாக இல்லை. 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்கதாக நீதிமான் ஒருவனாக இல்லை. அப்படி என்றால் எல்லாருமே இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது எல்லாருமே பாவம் செய்து பிறகு ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது அவங்களுடைய பாவங்களை நிற்கக்கூடியதாக இருக்கு. அதனால தான் ஒரு பாவம் செய்யாமல் நாமும் கூட இந்த வருஷத்திலே இந்த 7வது மாதத்தை வந்திருக்கிறோம். நான் ஒரு பாவம் செய்யவில்லை, ஒரு பாவம் செய்யாமல் நன்மையே செய்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான அனுபவம் நமக்கு இருக்குதா என்று நாம் யோசித்து பார்த்தால், இதன் ஆலயத்திலிருந்து அதை நாம் பார்க்கும்பொழுது நன்மையை நாம் செய்யவில்லை என்பதுதான் அது காட்டுகிறது. அப்போ ஒரு பாவம் செய்யாமல் இல்லை. அப்படின்னா நம்முடைய ஜீவிதத்தில் கூட அப்போ நாம் என்னென்ன பாவம் செய்தோம் என்பதை இந்த ஜெபத்தின் மூலியமாக நமக்கு ஆண்டவர் உணர்த்தி தரவேன். இந்த ஜெபத்தின் மூலியமாக நமக்கு என்னென்ன பாவம் செய்தோம் ஆண்டு நமக்கு உணர்த்த வேண்டும். யோபு கூட அப்படிதான் சொல்ல, என் பாவங்கள் எத்தனை, என் பாவங்கள் எனக்கு எத்தனை, அதை எனக்கு உணர்த்துங்கள் என்று அவன் சொல்கிறான். யோபின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம். என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் அக்கிரமங்களும் என் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். என் மீறுதல்களையும் என் பாவத்தை எனக்கு நிச்சயம் உணர்த்தும். இந்த நாமும் கூட இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது நாம் நன்மையே செய்யலை, நாம் எல்லா விதத்திலும் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோம். அதனால்தான் இந்த இடத்துல வரும்பொழுது என் அக்கிரமங்களின் பாவங்களும் எத்தனை, என் அக்கிரமங்களின் பாவங்களும் எத்தனை, அவைகள் எனக்கு உணர்த்துன்னு சொல்றான். என் பாவத்தையும் என் மீறுதல்களையும் பாவத்தை எனக்கு நிச்சயம் உணர்த்தும். நாமும் கூட நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய பாவத்தையும் ஆண்ட உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்தலைன்னா நம்முடைய பாவத்தை ஆதாமை போல் மறைத்து கொள்ளுவன்னு சொல்கிறார். யோபு புத்தகத்தை படிக்கும்பொழுது, நான் ஆதாமை போல் என் பாவத்தை மூடி என் மடியிலே ஒளித்து வைத்தோனோ என்று சொல்கிறார். நமக்கு உணர்த்தலை, நாம் சரியாக உணரவில்லாமல் காணப்படுவோம் என்றால் நாம் நம்முடைய பாவத்தை ஒளித்து வைத்திருக்கிறோம். என்ன செய்யறோம்? ஒளித்து வைத்திருக்கிறோம். ஒருவேளை நாம் வெளியரங்கமாக அதை நம்ம வெளிப்படுத்தி விட்டால் நமக்கு அசிங்கமாக தெரியுமே, அதனால் நமக்கு பல இன்பங்கள் துன்பங்கள் தெரியுமே, அப்படி நாம் கூட ஒளித்து வைப்போம். ஆதாமை போல் மீறி என் பாவத்தை என் மடியில் நினைச்சுதான் ஒளித்து வைத்தேனோ. நம்முடைய ஜீவிதத்தில் கூட அப்படி ஒளித்து வைப்போம். வாசிங்கள் 31-33 ஆசனத்தில் அப்படி சொல்ற, என் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் பாவத்தை நான் மடியில் என்ன செய்த ஒளித்து வைத்தேனோ.
அப்போ ஒழித்து வைத்து என்ன சம்பவிக்கும்? நம்முடைய பாவத்தை ஒழித்து வைத்து என்றால் ஆகானை காட்டுகிறது. ஆகான் யுத்தத்துக்கு போயிட்டு வரும்பொழுது பாபிலோன் சால்வை, ஒரு பொன் பாலம், என்ன செய்தான்? வெள்ளி காசுகளாம் ஒழித்து என்ன செய்தான்? தன் கூடாரத்தில் அந்த எல்லையில் கொள்ளையில் என்ன செய்தான்? ஒழித்து வைத்தான். ஒருவேளை அதை அவனுக்கு அவன் என்ன செய்ய ஒழித்து வைத்தது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைத்தான். ஆண்டவர் குடும்பமாக விசாரித்தாராம். கோத்திரமாக வச்சார். அவரை குடும்பமாக வச்சார். சீட்டு யார் மேல் வந்தது? ஆகான் மேல் விழுந்தது. சீட்டு யார் மேல் வந்தது? ஒருவேளை அவனை ஒழித்து வைத்தது யாருக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனால் யுத்தத்தில் என்ன செய்யறது? தோல்வி வந்து விட்டது. சாதாரண கொஞ்சம் தினங்களுக்கு தோல்வி வந்து விட்டது. காரணம் என்ன? அவையெல்லாம் அந்த கூடாரத்திலேயே ஒழித்து வைத்தான். நாம் படிக்கிறோம். ஒழித்து வைத்தவனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கல்லெறிஞ்சி அவனை கொல்லு, சும்மா விடாதேன்னு சொல்றார். கல்லெறிஞ்சி அவனை நினைச்சு கொல்லுன்னு சொல்றார். அப்போ நாம கூட நம்முடைய பாவத்தை ஒழித்து வைத்தா நம்ம கூட கல்லெறிந்தான் கொல்லுவார்கள். நம்ம கூட கல்லெறிந்தான் கொல்லுவார்கள். யோவான் சுவிசேஷத்தில் கூட நம்ம அப்படித்தான் படிக்கிறோம். அவர் என்ன செய்தால், ஒரு ஸ்திரியை கையங்களமாக பிடிக்கப்பட்டு எல்லாருக்கும் முன்பாக நிறுத்தினாங்க. இயேசு சொன்னார், உங்கள் பாவம் இல்லாதவன் இவளை கல்லெறிந்து என்ன செய்யுங்கள், கொல்லுங்கன்னு சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு தரையில் அவர் எழுதினாலும் நான் படிக்கிறோம். தரையில் அவைகள் எழுதினானா. ஒவ்வொருவரும் என்ன செய்ய கல்லை கிளப்பிட்டு போயிட்டான். ஏன்னா எல்லாரும் பாவம் செய்யுது தான் காணப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன செய்யுது? மனசாட்சி நினைச்சது குத்து நினைச்சது, பாவம் செய்யாதவன் உங்கள் பாவம் செய்யாதவன் இவரை கல்லெறிந்து கொள்ளுங்க. அப்போ நியாயபரமான என்ன செய்யறது? ஆகாரண்டி ஜீவித்தில் என்ன செய்யறது? அவனை கல்லெறிந்து அவனை கொண்டதாக நான் படிக்கிறேன். கல்லெறிந்து கொண்டதாக படிக்கிறேன். வாசிங்கள். யோசுவாவின் புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது அவன் பாவத்தை மடித்து ஒழித்து வைக்கல, கூடாரத்து எல்லையில் என்ன செய்தான்? ஒழித்து வைத்தான். யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவ்விதமாய் படிக்கிறோம். 200 வெள்ளிச் சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இச்சித்து என்ன செய்த? எடுத்துக்கொண்டேன். இச்சின்னு சொல்வது பாவத்தை காட்டுகிறேன். இச்சி என்ன சொல்றது? பாவத்தை காட்டு. நீங்கள் யாக்கோபு நிறுவனத்தை படிக்கும்போது இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமான நிச்சயம் மரணம் சம்பவிக்கும் சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய ஜீவித்தில் இச்சை நமக்குள் வரும்பொழுது இச்சித்து அவை நான் இழுத்துக்கொண்டேன். அப்போ என்ன? இச்சை எதை காட்டுகிறது? பாவத்தை காட்டுகிறது. அப்போ நம்முடைய ஜீவித்தில் இச்சை நமக்குள்ள காணப்படும் என்றால் பாவம் நமக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இச்சை நமக்குள்ள இருக்குன்னா என்ன செய்யறது? பாவம் நமக்குள்ள இருக்கிறது. அது ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வந்துடும். சரீரப்பர மரணத்தை இல்லை, ஒரு ஆவிக்குரிய மரணத்தை அதே நமக்குள்ள நிச்சயம் கொண்டு வரும். அப்படின்னா நம்முடைய ஜீவித்தில் ஆவிக்குரிய தேவனங்களாய் நாம் இருக்கதான் நம்முடைய ஜீவித்தில் இந்த ஆகானை போல இச்சித்து அவைகளை திருடி கொண்டு போய் தன் கூடாரத்தில் ஒழித்து வைத்து விட்டான். இது யாருக்கும் தெரியாதான்னு நினைச்சான். யாருக்குமே தெரியாது. நம்ம திருடின்னு காமிக்கிறதுக்கு, திருடன்னு காமிக்கிறதுக்கு யாருக்குமே என்ன செய்யாது? தெரியாது. அதுதான் என்ன செய்யறது? ஆண்டுடைய பிள்ளை நம்முடைய ஜீவித்தில் அதை ஒழித்து வைக்கும் பொழுது ஆண்டவர் எப்படியும் கண்டுபிடிச்சிடுவார். ஆண்டவர் எப்படி நினைச்சுவார்? கண்டுபிடிச்சிடுவார். அதுபோல் நம்முடைய ஜீவித்தில் கூட இந்த நாட்கள் காணப்படுறதான இந்த பாவத்தை மறைத்து ஒழித்து வைக்கிறதான அனுபவங்கள் நமக்கு இருக்கும். நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம எல்லாம் கல்லெறிந்து என்ன செய்யணும்? நியாயப்பிரமாணத்தின் நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? வாசிங்கள். அந்த 7ஆம் அதிகாரத்தில் அவனை பாளையத்தை பொறுமை கொண்டு போய்
மூப்பர் எல்லாரும் அவன் மேல் நினைச்சு கல்லெறிந்து கொண்டதாக நான் படிக்கிறோம். வாசிங்கள் 25. நீர் எங்களை கலங்க பண்ணியது என்ன? ஒரு குவியலாக உண்டாக்கிட்டாங்க. இனி இப்படிப்பட்ட செய்கிறோம் எல்லாரும் குவியலாக உண்டாக்கணும். இனிமேல் இப்படி யாராவது செஞ்சா இப்படிதான் உங்களுக்கும் காக கடவுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அவன் நாமும் கூட நம்முடைய பாவங்களை மூடி மறைத்து வைப்போமானால் நமக்கு ஒரு நியாயமானமா இருக்கு. நம்ம குற்றவாளியாக காணப்படுவது அனுபவிக்கிறது என்றால் என்ன செஞ்சிடும்? நம்ம கூட கல்லெறிந்தான் கொள்ளுவார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள் நம்முடைய பாவங்களையும் இந்த அக்கிரமங்கள் எத்தனை அது எனக்கு உணர்த்தோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உணர்த்தப்படும் பொழுது சங்கீதக்காரன் ஜீவியத்தில் வந்தது போல நம்முடைய ஜீவியம் நமக்கு காணப்படும். 51ஆம் சங்கீதத்தில் நான் படிக்கும் பொழுது 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் படிக்கும் பொழுது என் பாவம் எனக்கு முன்பாக எப்போது நிற்கிறது அப்படின்னு சொல்கிறார். வாசிங்கள். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து இதை நான் அறிக்கையிடுன்னு சொல்றான். நீ பேசும்போது நியாயம் விளங்கவும் நீ நியாயந்திருக்கும் போதுன்னு சொல்லிட்டு சொல்றான். பரிசுத்தம் விளங்கும். நியாயந்திருக்கும் தான் பரிசுத்தம் விளங்குன்னு சொல்றார். நம்முடைய ஜீவிதத்தில் கூட ஆண்டவர் நியாயந்திருக்கும் போது தான் பரிசுத்த நிச்சயம் விளங்கும். அப்ப நாம் தேவருக்கு ஒருவருக்கு விரோதமாக என்ன செய்தே பாவம் செய்தே. நம்முடைய ஜீவித்திலும் கூட நாம் தேவருக்கு என் மீது அறிந்திருக்கிறேன், என் பாவம் எனக்கு முன்பாக தேவருக்கு விரோதமான பாவம் செய்தேன் என்றுதான ஒரு உணர்வு நமக்கு நம்முடைய பாவம் நமக்கு முன்பாக நிற்கிறது. எப்படி நிற்கிறது? நாம் பாவம் செய்தால் நமக்கு முன்பாக நம்முடைய மனசாட்சி நிமித்தமாக அது இருக்கு. அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அது குறித்து ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாத என்ற பாவம் வாசப்பள்ளி விஷயம் படுத்திருக்கு. அப்போ பாவம் நமக்கு முன்பாக நிற்கின்றா நம்முடைய வாசப்பள்ளி அது படுத்திருக்கிற அர்த்தம். இந்த பாவம் நம்முடைய வாசப்பள்ளி இருக்கிறது படுத்திருக்கிறது. 7ஆம் வசனமா? நன்மை செய்தால் நீ மேன்மை இல்லையோ, பாவம் வாசற்படியிலே என்ன செஞ்சிருக்கோம்? படுத்திருக்கோம். நம்முடைய பாவம் கூட அவன் நமக்கு முன்பாக நிற்கிறது என்ன? நம்ம வாசப்படியே படுத்திருக்குது. நம்ம கூட ஒரு வீட்டுக்கு முன்னாடி நம்ம வாசலில் ஒரு நாய்க்குட்டி படுத்திருந்தா இன்னும் இது எப்போ பார்த்தாலும் இங்கேயே வந்து படுக்குது அப்படியே சீன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு நிச்சயம் அதுக்கு வெறுப்பு உண்டாயிடும். பாசமாக வளர்க்குற நாய் வேற, தெரியாத வெளியில் உள்ள நாய், சொறி பிடிச்ச நாய் வந்து அப்படி படுத்திருந்தா நிச்சயம் அது விருப்பமாக ஏற்றுக்கொள்ளுமா? இல்லாட்டி ஒரு பாம்போ நம்ம வாசலில் படுத்திருந்தா அது விருப்பமாக பாம்பை அப்படி ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது என்ன செய்யும்? அது வெறுக்கத்தான் செய்வோம். அப்படி நமக்கு நினைச்சிடாது. இந்த பாவம் கூட நம்முடைய வாசப்படியிலேயே இருக்கு. வாசப்படி நினைச்சது இருக்கிறது. அவன் நினைச்சது நீ நன்மை செய்தான்னு சொல்வது, அதாவது எந்த பாவம் செய்யாத ஜீவியை நீ செய்தால் அது உனக்கு மேன்மை உண்டாக்கும். அப்படி நீ நன்மை செய்யலை என்றால் பாசம் நம்முடைய வாசப்படி நினைச்சது இருக்கிறதே. அப்போ ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை நம்முடைய ஜீவியத்தில் இது நமக்கு முன்பாக நிற்கதான பாவம். இன்னைக்கு கண்ணை மூடினவொடனே அப்படியே தரிசனமாக தெரியும் இந்த பாவம் நமக்கு முன்பாக என்ன செய்யும்? கண்ணு மூடினவொடனே செய்யும் அப்படியே தெரியும். ஐயோ இப்படிலாம் இருக்குதா? காரணம் என்ன? நம்ம இருதயம் நம்முடைய மனசாட்சி அவைகள் நிமித்தம் வாதைக்கு உண்டாகிறது.
மனசாட்சி அப்படி குத்திக்கிட்டே இருக்கு. மனசாட்சினையும் குத்திட்டே இருக்கு. ரோமர்கள் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அப்படிங்க, அவருடைய மனசாட்சி கூட சாட்சி எடுக்கிறது. என்ன சாட்சி எடுது? குற்றமுண்டே, குற்றமுண்டே, குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று திருத்துவதனாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பித்திருக்கார். நியாயப்பிரமாண கிரியில் கேட்ட விதத்தில் இருதயங்களை அப்படியே எழுதியிருக்கு. மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கு. அந்த குத்திக்கிட்டே இருக்கிறனால தான் என்ன செய்யறது, அந்த முறையிடலாம். அந்த குத்திக்கிட்டே இருக்கிறனால என்ன செய்யறான், உயிர் உள்ள மனுஷன் முறையிட்டே இருக்கான். உயிர் உள்ள மனுஷன் என்ன செய்யறான், முறையிடுகிறான். எதுக்காக முறையிடுறது? நோக்கம் என்ன? மனசாட்சி குத்துகிறது. உயிருள்ள மனுஷன் எதுக்காக முறையிடான்? தன் பாவத்துக்கு ஒரு தண்டனை இவ்வளவு பெரிதாக இருக்கே. புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் நாம் அப்படி படிக்கிறோம். உயிர் உள்ள மனுஷன் முறையெடுக்கிறான். எதுக்காக முறையிடான்? பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்கு. மனசாட்சி நிமித்தமாக நான் பாவி என்று உணரக்கூடியதான நிதி வரும்பொழுது பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்கு. அந்த தண்டனை என்ன? உயிர் உள்ள மனுஷன் முறையெடுக்கிறான். ஐயோ எனக்கு தண்டனை வந்து விட்டதே. தண்டனை வந்தது யாராவது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுமா? நமக்கு தண்டனை வந்து யாராவது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுமா? ஆண்டவர் பாரு, என்னை இப்படிலாம் பண்ணிட்டாரே, என்னை தண்டித்துட்டாரே அப்படின்னு முறுமுறுப்பு தான் நமக்கு உண்டாகிறது. பாவத்துக்கு ஒரு தண்டனை. அந்த தண்டனை என்ன? நாம் பாவத்து நிமித்தமாக நாம் தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்படுகிறோம். தேவ சமூகத்தை விட்டு நினைச்சிடும் துரத்தப்படுகிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே காயின் அப்படிதான் ஆண்டவருக்கு சொல்லும். ஆண்டவரே, நீர் எனக்கிட்ட தண்டனை என்னால் நினைச்ச முடியாது, சகிக்க முடியாது என்று சொல்கிறான். அந்த சகிக்க முடியாத காரணம் என்ன? தண்டனை என்ன? நீ நிலையற்றிருப்பாய், ஒரே இடத்துல இருக்க மாட்டேன், எங்கேயா சுற்றிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்றார். வாசிங்கள் 4ஆம் அதிகாரம் 13 காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்டதான தண்டனை. உயிரில் மனுஷன் இப்ப என்ன செய்யலாம்? பாவத்துக்கு ஏற்ற ஒரு தண்டனை ஆண்டு சொன்னவனே அவன் என்ன செய்யலாம்? என்னால் சகிக்க முடியலையே. அப்போ பாவம் செய்யும் பொழுது தண்டனை கண்டிப்பாக நிச்சயம் உண்டு. அது பெரியவர்களானாலும் சிறியவர்களானாலும் வயதானவர்களானாலும் பாவம் செய்யும்போது என்ன செய்கிறது? தண்டனை உண்டு. அந்த தண்டனை என்ன? படிங்க. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து என்ன செய்கிறீர்? துரைத்து விடுகிறீர். அப்படின்னா தேசத்திலும் துரைத்து, அர்த்தம் என்ன? தேவ சமூகத்திலும் துரத்துக்கிறதை காட்டுகிறது. பாவத்துக்கு வர தண்டனை நம்ம ஆண்டவரோடு கூட நினைச்ச முடியாது, கெட்ட நெருங்க முடியாது. பாவம் செஞ்சிட்டாலே ஒரு தடுப்பு சோறு நமக்கு உண்டாயிடும். அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 59ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். உங்கள் பாவங்களே உங்களுக்கு உன் தேவனுக்கு நடுவாக ஒரு பிரிவை நினைக்கிறது உண்டாக்கிறது. உங்கள் முகத்தை நீங்கள் அவர் முகத்தை பார்க்க முடியாது, மறைக்கிறது. இந்த பாவம் நமக்கு நினைக்கிறது ஒரு மறைத்திரை போல உண்டாக்கிறது. அது தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்படும் பொழுது இந்த அனுபவம் நமக்கு உண்டாகும். வாசிங்கள் 2வது. அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவ எவ்வளவுதான் மனுஷன் ஜீவித்தாலும் தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டு போயிட்டுமானா அவனுக்கு ஒரு தண்டனை தான். அது அவனுக்கு ஒரு பாவத்துக்கு ஒரு தண்டனை தான். பாவத்துக்கு ஒரு தான தண்டனை தான். அதனால தான் ஆண்டவரே, நீ என்கிட்ட தண்டனை என்னால் நினைச்ச முடியாது, சகிக்க முடியாது
சகிக்க முடியாத என்ன தேவ சமூகத்தை விட்டு அவன் நிலையற்ற அலைகிறவன மனுஷனாக இருக்கிறான். அப்போ அலைகிற மனுஷன் அர்த்தம் என்ன? கூட்டி விட்டு அலைகிறான குறிய போல மனுஷன் மாறி விடுகிறான். நீதிமன்றம் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், கூட்டி விட்டு குருவி அலைகிறது எப்படியோ அப்படியே தன் சாணத்தை விட்டு அலைகிற மனுஷனே இருப்பான்னு சொல்லப்படுகிறது. 27:8. குருவி கூட்டி விட்டு அலைகிறது குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் சாணத்தை விட்டு தான் அலைகிற மனுஷனும் இருக்கிறான். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய ஜீவித்திலையும் பாவம் நமக்கு செய்யும்பொழுது தேவன் நமக்கு ஒரு தண்டனை தரும்பொழுது ஒரு மனுஷன் துரத்தப்படுகிறான். ஆண்டவரும் கூட ஆதாம் பாவம் செய்தான், ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் துரத்தினான் படிக்கிறோம். ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் என்ன செய்தாரு? துரத்தி விட்டு தான் அன்னைக்கு கிழக்கு ஒரு வாசல் உண்டாகி அங்கே என்ன செய்தார்? சுடர்கள் பட்டயத்தை ஆண்டு என்ன செய்தாரு? வைத்தார் நான் படிக்கிறோம். அப்போ என்ன? அவனுக்கு ஒரு தண்டனை. நீ மண்ணில் எடுக்கப்பட்டு மண்ணுக்கு என்னை போய் திரும்பி நீ நெத்து வேலை செய்து பொழைக்கணும் அப்படின்னு ஆண்டவனை அவனை என்ன செய்ய துரத்துறார். அது வரைக்கும் அவனுக்கு நெத்து வேறு வேணும்னு தெரியாது. நெற்று வேறு வேணும்னு நினைச்சாது அவனுக்கு தெரியாது. ஆனால் துரத்தப்பட்ட பிறகுதான் ஆண்டவனுக்கு அவனுக்கு சாபமாய் ஒரு வார்த்தையை சொல்றார். வாசிங்க அந்த வசனத்தை. 3:19. நீர் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் பாருங்க, முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். அது வரைக்கும் அந்த முகத்தின் வேர்வை அவனுக்கு என்ன செய்யல? வந்திருக்கே செய்யாது. ஏதேன் தோட்டத்தில் வரைக்கும் அவன் எப்படி இருப்பான்? நல்ல சொகசான வாழ்க்கை இருந்தது. பசித்தா உடனே நல்ல கனிகளை பசித்து சாப்பிட்டு நிலத்தம்பா இருந்தான். ஆனால் பாவம் செய்த உடனே ஆண்டவர் அவன் சொல்றாரு, முகத்தின் வேர்வையால் தான் நீ புசிப்பாய். வேர்வை சிந்து தான் உழைச்சதான் நீ செய்யணும் அப்படி இருப்பான். அதனால தான் என்ன சொல்கிறது? அப்போ இந்த உயிர் உள்ள மனுஷன் மரியாதை காரணம் அவன் பாவத்துக்கு ஒரு தண்டனை. அப்போ அந்த தண்டனை என்ன? இந்த காயினை ஆண்டவர் துரத்துக்கிறார். தேவ சமூகத்தை விட்டு அவன் நினைச்சார் துரத்துக்கிறார். நாம் கூட தேவ சமூகத்தை விட்டு நாம் துரத்தப்பட்டால் எப்படி இருக்கும்? ஆண்டவர் இப்படி ஒரு தண்டனை நமக்கு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் நமக்கு இப்படி ஒரு தண்டனை ஏன் இந்த தண்டனை நமக்கு நாம் உணர முடியாது. ஆனால் நாம் ஆண்டவரத்திலே கேள்வி எப்படி ஒரு தண்டனை ஆண்டவர் எனக்கு நினைச்சாரு கொடுத்துட்டாரு. அவன் என்ன? தேவ சமூகத்தோடு தள்ளப்படுத்தி காட்டுகிறார். நம்முடைய ஜீவியும் கூட நாம் ஏதாவது பாவங்கள் செய்யும்போது நமக்கு ஒரு தண்டனை வரும்போது நாம் தேவ சமூகத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்ட நிலவும் நமக்கு இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அவருடைய சமூகத்தை விட்டு நாம் தள்ளப்படக்கூடாது. சங்கீத புத்தகம் 51ஆம் சங்கீதத்திலே உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உங்களுடைய பரிசுத்த ஆவி எண்ணத்தை நீ எடுத்துக்கொள்ளாமல் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உங்களுடைய பரிசுத்த ஆவி எண்ணத்தில் என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளாவிடும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தள்ளப்படும் பொழுது தேவ சமூகத்தை விட்டு நம்ம தள்ளப்படக்கூடாது. தண்டனையான சைத்துக்கலாம், 4 அடி அடித்தாலும் நினைச்சலாம் சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். ஆனால் அடிக்கும்போது கொம்புக்கு நினைச்சியம் ஒப்பு கொடுக்க மனசு வராது. ஆனால் நிஜ தண்டனை பெருசாக இருக்கிறதே, எப்படி இது சகிக்க முடியும்? தேவ சமூகத்தை நம்ம தள்ளக்கூடாது. நம்முடைய சமூகத்தை நீ தள்ளாமலும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தை தான் இருக்கு. அப்போ தேவ சமூகத்தில் இருந்தால் என்ன கிடைக்குது? 2 அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. சங்கீத புத்தகம் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே நம்ம தேவ சமூகத்தில் இருந்தா நமக்கு ஒரு ஜீவ மார்க்கம் நமக்கு கிடைக்கிறது. நித்திய பேரென்பது உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், ஜீவ மார்க்கத்தை ஆண்டு தெரியப்படுத்துகிறார். அவருடைய சமூகத்தில் இருந்தா நமக்கு ஒரு ஜீவ மார்க்கம். அந்த மார்க்கம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஜீவ மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ஜீவ மார்க்கம் தான்
ஆண்டு நமக்கு உண்டு பண்ணி வைத்தார். நித்திய ஆவினாலே தம்மை தாம் பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் ஊழியம் செய்வதற்காக, ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் தொண்டு செய்வதற்காக அந்த மார்க்கத்தை அவர் நமக்கு என்ன செய்தார்? உண்டு பண்ணினான்னு படிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்றபடியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய. அவ பாருங்க, ஜீவ மார்க்கத்தியான ஜீவனுள்ள தேவனுக்கு நீ ஜீவிக்க வேண்டும். அப்ப அவருடைய சமூகத்தை தள்ளிவிட்டா ஜீவ மார்க்கத்தை உனக்கு தெரியாது. தேவனுக்கு ஒரு பலியாக ஜீவிக்க வேண்ட எண்ணம் உனக்கு இல்லாமல் போயிடும். அப்ப தேவ சமூகத்தில் இருந்தால் ஜீவ மார்க்கம், அந்த மார்க்கம் என்ன? ஒன்றான மெய்தான உண்மையும் இயேசு கிறிஸ்து அறிவதே நிகழ்கிறது நித்திய ஜீவனாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம அப்படி படிக்கிறோம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய. இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். அப்படின்னா நாம் எல்லாரும் அவர் சமூகத்தில் இருந்தால் அந்த நித்திய ஜீவன் நாம் அடைந்து கொள்கிறோம். தெய்வ சமூகத்தில் புறக்கணிக்க போயிட்டு அந்த நிச்சய ஜீவன் நமக்குள் இருக்காது. நாம் துரத்தப்பட்டால் நமக்கு நித்திய ஜீவன் நஷ்டப்பட்டு போயிடும். எனக்கு கிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது அப்படி சொல்கிற நாளுன்னு தெய்வ சமூகத்தில் தள்ளப்படும் பொழுது அவனுடைய ஜீவ மார்க்கம் அவனுக்கு இல்லாமல் போயிடுது, நம்பிக்கை இல்லாமல் போயிடுது, அவனுடைய ஜீவத்தில் எந்த கோப்பு இல்லாமல் போயிடுது. அப்போ தெய்வ சமூகத்தில் இருந்த ஜீவ மார்க்கத்தை அவனுக்கு கிடைக்கும். அவருடைய சமூகத்தில் நித்திய பேரன்பம் இருக்கு, நித்திய பேரன்பம் இருக்கு. அந்த நித்திய பேரன்பம் இந்த உலகத்தில் எந்த சந்தோஷத்தினாலும் தர முடியாது. அப்போ அந்த நித்திய பேரன்பம் என்னது? அழியாத தேவ சமூகத்திற்கு தானே அனுபவம் தான் நித்திய பேரன்பம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஊழியர்கள் விசுவாசிகள் இருக்கிறோம். அப்போ நமக்குடைய தண்டனை நாம் தெய்வ சமூகத்தை விட்டு அள்ளிவிட்டால் நித்திய பேரின்பம் அந்த மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கவே செய்யாது. அப்போ நித்திய பேரின் எப்படி கிடைக்கிறது? நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் அப்படி படிக்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல், நித்திய மகிழ்ச்சி அவள் தலையில் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சஞ்சலமும் தவிப்பு அவள்கிட்ட ஓடிப்படும். அப்ப தெய்வ பிள்ளைகள் தெய்வ சமூகத்தை விட்டு நான் வெளியே போய்க்கூடாது, அங்கேயே இருக்கணும். ஆண்டவரே நீ கெட்டுதான் சண்டனே என்னால் சகிக்க முடியாது அப்படி சொல்ல நோக்கனே தெய்வ சமூகத்திலே இருக்க வேணும். அந்த நித்திய பேரின்பமே தான் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேணும். அப்போ தெய்வ சமூகத்தில் இல்லைன்னா ஜீவ மார்க்கம் போயிடும், தெய்வீக சந்தோஷம் நிச்சயம் போயிடும். சந்தோஷம் ஏன் போகுது? புலம்புல் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்தில் படி, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிட்டு எங்கள் தலையில் நக்கிற என்ன செய்து விழுந்ததே அப்படி சொல்றார். சந்தோஷம் துக்கமாய் மாறின காரணம், ஐயோ நாங்கள் என்ன செய்தோம்? பாவம் செய்தோமே. வாசிங்கள் 15ஆம் வசனம். எங்கள் இருதயத்தின் களிக்கூடல் ஒளிந்து போயிட்டது, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிட்டது. பாருங்க, பாவம் செய்யும்போது அந்த சந்தோஷம் நம்ம விட்டு என்ன செய்யறது? போய்விடு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளுதான ஒரு ஜீவியை நமக்கு இருக்கு. ஐயோ எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிட்டு, எங்கள் இருதயத்தின் களிக்குரல் ஒளிந்து போயிட்டு, இருதயத்தில் எந்த சந்தோஷம் இல்லை. அப்படி இருக்கிறான் என்ன சம்பவிக்கிறது? துக்கமாய் மாறும், முகத்தில் தெரிஞ்சிடும். இருதயத்தில் துக்கம் வந்துட்டாலே முகத்தில் செஞ்சுனா காட்டி கொடுத்துரும். இருதயத்தில் துக்கம் வந்துட்டா என்ன செஞ்சுனா முகத்தில் அப்படியே காட்டி கொடுத்துரும். காரணம் என்ன? நாங்கள் பாவம் செய்தோம். அவ பாவம் செய்யும்போது அவங்க தலையில் இந்த கிரீடம் என்ன செய்து விழுந்ததே, கிரீடம் விழுந்தது. அந்த கிரீடம் சொல்லுது
ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு மகிழ்ச்சியின் கிரீடமாக, வெற்றியின் கிரீடமாக காணப்படுகிறது. நம்முடைய ஜீவியத்தில் கூட அப்படி ஒரு அனுபவம் தான் இருக்கிறது. அதனால் உயிருள்ள மனுஷனை மரியாதைக்கு நோக்கம் நாம் தெய்வ சமூகத்திட்டு மறியேட்டு போகக்கூடாது. பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை விட்டு நாம் போயிடக்கூடாது. நாம் ஆண்டவருக்குள்ளாகவே காணப்பட வேண்டும். இந்த வசனங்களை இன்றைக்கு நாம் இதெல்லாம் தியானித்து நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பாவம் செய்யாத மனுஷன் இல்லை. பாவங்களை மறைத்து ஒழித்து அப்படியெல்லாம் வைத்திருந்தால் ஆகானை போல நம்மை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் பிரமாணமாயிடும். அப்படி மாறாதபடிக்கு நம்முடைய ஜீவியத்தை ஒளிவும் மறைவில்லாமல் தேவனுக்கு முன்பாக சுத்த மனசாட்சியோடு அப்படி காணப்பட முடியாது ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வசனங்களுக்கு நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமாக. தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் நாம் காத்திருப்போம். முழங்கால் இருக்க முடியாது, முழங்கால் இருங்கள். முடியாதவர்கள் உங்களுக்கு வழக்கம் போல் எப்படி காத்திருக்கிறோமோ இருந்து ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் எப்போதும் ஆண்டவரே நான் ஒரு பாவம் செய்யாமல் இருக்க முடியாது, அப்போ ஏதாவது என் ஜீவித்து வந்திருந்தால் தயவா என்னை மன்னித்து நான் உம்மோடு இருக்க வேணும். அந்த நித்திய பேரின்பத்தையும் நம் அனைவருக்கு வேணும். இருதயங்களை தாழ்த்துவோமா. சுத்தாவியர் நமத்தில் இருக்கிறார். ஒரு புதிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவ போகிறார். ஒரு புதிய அபிஷேகத்தை நமக்கு தருவார்.